வணக்கம் மக்களே, இந்த காணொளியில அப்கமிங் டிவிடெண்ட்ஸ், போனஸ், ஐபிஓ அப்டேட்ஸ், ஓப்பன் ஆஃபர் அப்டேட் பத்தி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவது மசகண்டாக் இவங்க ₹6 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் November 4. ஸ்ரீ சிமெண்ட்ஸ் ₹80 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட்டா November 3 கொடுத்திருக்காங்க. சுந்தரம் ஃபாஸ்னர்ஸ் இவங்க ₹3.75 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட்டா November 4 கொடுத்திருக்காங்க. லென்ஸ்கார்ட் ஐபிஓ இந்த ஐபிஓ டீடைல்ஸ் பத்தி ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ அப்டேட்டட் கிரே மார்க்கெட் பிரீமியம் பத்தி பார்த்துடலாம். ஸோ +22% பாசிட்டிவ்ல லிஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. டிசிஎம் ஸ்ரீராம் இவங்க ₹3.60 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் November 3. ஆர்க்லா இந்தியா ஐபிஓ இந்த ஐபிஓ நாளைக்கு ஓப்பன் ஆக போகுது. இந்த ஐபிஓவோட டீடைல்ஸ் பத்தி ஆல்ரெடி பார்த்துட்டோம். இவங்களோட அப்டேட்டட் கிரே மார்க்கெட் பிரீமியம் என்னன்னா 11.9% பாசிட்டிவ்ல லிஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. போனஸ் அப்டேட் பார்த்துடலாம். மணி பாக்ஸ் ஃபினான்ஸ் இவங்க October 30 நடக்க போற போர்ட் மீட்டிங்ல போனஸ் குறித்தான முடிவை தெரிவிக்க போறாங்க. ஸ்டட்ஸ் ஆக்சசரிஸ் இந்த ஐபிஓ October 30 ஓப்பன் ஆக போகுது. இந்த ஐபிஓ டீடைல்ஸ் பார்த்துட்டோம். இவங்களோட அப்டேட்டட் கிரே மார்க்கெட் பிரீமியம் என்னன்னா 9.4% பாசிட்டிவ்ல லிஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஹாப்பியஸ்ட் மைண்ட் இவங்க ₹2.75 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் November 4. க்ரோ ஐபிஓ பத்தி ஒரு அப்டேட் பார்த்துடலாம். இவங்க 7,000 crores-க்கான ஐபிஓ சைஸ் இவங்களது. இதுல ஃப்ரெஷ் இஷ்யூ பார்த்தீங்கன்னா 1,060 crores, ஆஃபர் ஃபார் சேல்ஸ் மூலமா 57.42 crore ஷேர்ஸை இவங்க கொடுக்க போறாங்க. ரீட்டைலர்ஸ்க்கு இவங்க 10% அலோகேஷன் கொடுக்குறாங்க. பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி ரெண்டுலையுமே லிஸ்ட் ஆகுது. ஏர்லி நவம்பர்ல ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ November 1st வீக்ல இந்த ஐபிஓவை எதிர்பார்க்கலாம். ஸோ பில்லியன் பிரெயின்ஸ் கேரேஜ் வெஞ்சர்ஸ் இந்த பேர்ல தான் இந்த ஐபிஓ ஓப்பன் ஆக போகுது. ஆர்பிஎல் பேங்க் ஓப்பன் ஆஃபர் மூலமா ஸ்டேக்ஸை வாங்குறாங்க. 26% ஆஃப் ஸ்டேக்ஸை வாங்குறாங்க. இதுக்கு இவங்க செலவிடக்கூடிய அமௌண்ட் என்னன்னா 11,636 crores. இவங்க ஒரு ஷேருக்கு 280ன்னு பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஷேரோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் இப்போ 325. எமிரேட்ஸ் என்டிபி பேங்க் மொத்தமா இந்த ஆர்பிஎல் பேங்க்ல 74% ஆஃப் ஸ்டேக்ஸை அக்வயர் பண்ணலான் இருக்காங்க. நன்றி மக்களே, இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்ல. உங்களுக்கு முதலீட்டுல சந்தேகங்கள் இருந்தா ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை கான்டாக்ட் பண்ணலாம்.